ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் எப்படி போயிருக்கு, அதோட டிஆர்பி எல்லாமே வெளியில வந்திருக்கு. அதோட டிஆர்பி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு லீடிங்ல போகுது, அதெல்லாம் விட பயங்கரமா லோவான டிஆர்பியை விசித்ரா தூக்கி நிறுத்திருக்காங்க. பாகுபலி மாதிரி தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்றதுல இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்றது தான் எல்லாரோட டாக்காகவும் போயிட்டு இருக்கு. விக்ரம் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்த ப்ரோமோல எல்லாமே வந்து பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுக்காங்க. யார் வந்து லூப்பில் இருக்கா அப்படின்றது மட்டும்தான் கொடுக்குறாங்க. யார் சொன்னதையே சொல்லிட்டு செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் யார் யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸை தனித்தனியாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் வர்மா வந்து மாயாவை பற்றி பேசுகிறாரு. அது போக தினேஷ் வந்து ரவீனாவை பற்றி பேசுகிறாரு. விஷ்ணு வந்து விசித்ரா மேடம் சொன்னாரு. நிக்சன் வந்து விஷ்ணு தான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்காரு கேமை பற்றி அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக டாக்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவிக்ஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே இன்னைக்கு இல்லை அப்படின்றது தான். ஸோ டிஆர்பி எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிரதீப் போனதுக்கு அப்புறமும் டிஆர்பி எல்லாமே வேற லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி டிஆர்பி வந்து பிரதீப் போனதுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி ஏறி இருக்கு. அதாவது அந்த ஒரு 2-3 வாரம் வந்து பயங்கர ஹைப்பில் ஏறி இருக்குது. பிகாஸ் அந்த டைமில் தான் பயங்கரமான சண்டை உள்ளே வெடிச்சுதுன்னு சொல்லணும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, இவங்களோட சண்டையாக இருக்கட்டும், அர்ச்சனா ஹீரோவானதெல்லாம் அந்த சண்டையில் தான். ஸோ அப்படியே ஒரு 2-3 வாரம் பயங்கரமாக சண்டை போச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு கிராஜுவலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிஆர்பி எல்லாமே அப்போ நல்லா தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கமல் சார் எப்போ வந்து அர்ச்சனா, தினேஷ் இவங்களெல்லாம் வந்து அடக்கினாரோ, அதாவது இந்த கேங் பேசவே கூடாதுன்னு ஒரு டைம் வந்துச்சுல, மாயா பூர்ணிமாக்கு எதிர்த்து இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் மாயா பூர்ணிமாலாம் கதறி அழுதாங்க. அப்போ வந்து நிக்சனுக்கு எதிராக பேசினது நீங்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு எல்லோ கார்டை காட்டினதாக இருக்கட்டும், தினேஷ் மணிக்கு எல்லோ கார்டு காட்டினதாக இருக்கட்டும், அந்த வீக்லாம் வந்து வேற லெவல் பரபரப்பாக போச்சு. ஆனால் அந்த வீக் அப்புறம் இது ரொம்ப அநியாயமாக இருக்குதுடா, என்னடா இது ஷோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டிஆர்பி குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் டாஸ்க்ல முன்னாடி இருந்ததை விட அட்லீஸ்ட் அப்போ வந்து ஒரு 6 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு டிஆர்பி. ஆனால் ஃப்ரீசிங் டாஸ்க் வரும்போது எல்லாமே ஒரு 3.84 அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை டீம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. இவங்க பிரதீப்பை பற்றி பேசியிருந்த வரைக்கும், பிரதீப்பை வச்சு கதை ஓடிட்டு இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பிக் பாஸ் சூடாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ பிரதீப் மேட்டர்லாம் ஆறி போகி, அது போக அர்ச்சனா ஒருத்தர் தான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அர்ச்சனோட விஷயமும் ஆறி போய் யாரும் எதுவுமே போகாத அந்த டைமில் தான் வந்து டிஆர்பி சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஃப்ரீசிங் டாஸ்க்லாம் வந்து ஒரு டாஸ்க்காகவே யாருமே கன்சிடரே பண்ணல. ஏன்னா ரொம்பவே மொக்கையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைமில் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து விசித்ரா தான் வந்து கொஞ்சம் டிஆர்பியை ஏற்றி விட்டாங்க சொல்லணும். ஏன்னா இத்தனை ஃபேமிலி வந்தது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் விசித்ராவோட ஃபேமிலி இதை மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க. ஸோ விசித்ராவோடைய ஃபேமிலி வந்தது வந்து வேறு லெவல் சர்ப்ரைசிங்காக எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்றதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் டிஆர்பி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் மேபி ஃபினாலி டாஸ்க்லாம் வரதுனால டிஆர்பி ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிரதீப்பை வந்து தூக்குனதே வந்து டிஆர்பிக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவரை தூக்கி வந்து டிஆர்பி வேற லெவலில் இருக்குது, வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் இப்போ டிஆர்பி எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவரை பற்றி பேசிட்டு இருந்தப்போ, அவரை பற்றி பேசின அந்த ஒரு 2 வாரம் மட்டும்தான் பயங்கரமான பீக்கில் போச்சு. அதுவுமே ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பிரதீப்க்கு அப்படியாச்சும் ஒரு நியாயம் வரும் அப்படின்றதுனால தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக ரொம்பவே போர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட முக்கியமாக எப்போ ரொம்ப போர் ஆச்சு அப்படின்னா, அர்ச்சனா, தினேஷ், மணி இவங்க கேங்கை மொத்தமாக அடக்கி பிரிச்சுட்ட டைம்லாம் வந்து சுத்தமாக டம்மி ஆகிடுச்சு. ஒன்றுமே உள்ள கண்டென்ட் எல்லாம் போனதுனால அப்போ ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. அது போக ஃப்ரீசிங் டாஸ்க் சுத்தம் ஒன்றுமே இல்லை, வெறும் ஃபேமிலி வந்துட்டு போகிறதா அப்படின்றதுனால 3.8 3.6 அந்த ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் விசித்ரா வந்ததுக்கப்புறம் தான் போச்சுன்னு சொல்லணும். அவங்க அடுத்த வாரத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு வியூவர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.